அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, டிஎன்ஐயூவில் ஸ்பாட் அட்மிஷன் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க 17ஆம் தேதி. அதுக்கு கைட்லைன், அதாவது வழிகாட்டி முறைகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. என்னென்ன இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி கலந்துக்கிறது, ஃபீஸ் என்ன அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயில் இந்த டாப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் டிஎன்ஏயு கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் 2024. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 2024 ஸ்பாட் அட்மிஷன் சொல்லியிருக்கு. பொதுவாக அந்த ஸ்பாட் அட்மிஷன் எல்லா வருஷத்துக்கும் ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்தந்த வருஷத்துக்கு உள்ள விஷயத்தை இதில் பார்த்துக்கலாம் இருக்குது. சரி, இதுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் அட்மிஷனுக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்குன்னா, தனியார் இணைப்பு கல்லூரிகளில் மட்டும் காலியாக உள்ள இடங்கள், தனியார் இணைப்புனா அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற காலி இடத்துக்கு மட்டும்தான் ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது 17ஆம் தேதி. சரி, எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், நேரடி கலந்தாய்வு. நேரடினா ஆஃப்லைன், நீங்கள் அங்கே போகணும், எங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஓகேங்களா? உடனடி மாணவர் சேர்க்கையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் கலந்தாய்வுக்குரிய குறிப்பிட்ட தேதியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அங்கே போகணும். கோயம்புத்தூரில் டிஎன்ஏ யூனிவர்சிட்டிக்கு போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரி, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள் சேர்க்கறதுக்கு. உடனடி மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தனியார் இணைப்பு கல்லூரியில் மட்டுமே பொருந்தும். அதாவது ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸில் கிடையாது, ஸ்பாட் அட்மிஷன் கிடையாது. உடனடி மாணவர் சேர்க்கையில் இடம் கிடைக்க பெற்ற மாணவர்கள் மீது மட்டுமே கலந்தாய்வு கட்டணம் பெறப்படும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ்ன்னு சொல்லி வாங்குறாங்க இல்லையா, அது இந்த இடம் கிடச்சா மட்டும்தான். ஸ்பாட் அட்மிஷன் உங்களுக்கு இடம் கிடச்சதுன்னா நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணணும். மேலும் நகர்வு முறை கிடையாது, இதில் ஸ்லைடிங் சிஸ்டம் கிடையாது. அது எவ்வளோ காலேஜஸ் வேக்கன்சி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த காலேஜ் இல்லைன்னா இதுக்கு முந்தின காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனே கிடையாதுங்க. சரி, யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது கலந்தாய்வில் இடம் கிடைக்கப்பெற்று கலந்தாய்வினை தவற விட்டவர்கள், மிஸ் பண்ணிட்டவங்க, இடம் கிடைத்து சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளாதவர்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போகாதவங்க, பொது கலந்தாய்வில் ஏற்கனவே பங்கேற்கிறார், இது வரைக்கும் கவுன்சிலிங்லேயே கலந்துக்காதவங்களாம் பண்ணலாம். ஒரே விஷயம், இவங்களாம் அப்ளை பண்ணியிருந்துக்கணும். ஏற்கனவே டிஎன்ஏவில் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தவங்களாம் இப்போ இது வரைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணனால போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக, உடனடி மாணவர் சேர்க்கையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. பொது கலந்தாய்வில் இடம் கிடைக்கப்பெற்று ஏற்கனவே சேர்க்கை பெற்றவர்கள், ஏற்கனவே கவுன்சிலிங்கில் கிடச்சி கவுன்சிலிங் ஜாயின் பண்ணி இடம் கிடச்சிருந்தவங்க, ப்ளஸ் இந்த டிஸ்கண்டினியூ ஆனவங்க, ப்ளஸ் தனியார் கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் கலந்து கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, என்ன ஃபீஸு? உடனடி சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா, ஸ்பாட் அட்மிஷனுக்கு எஸ்சி மாணவர்களுக்கு 1500, இதர பிரிவினருக்கு 3000. இதர பிரிவினா பிசி, எம்பிசி, ஓசி இவங்களுக்குலாம் 3000 ரூபா. சரி, தனியார் இணைப்பு கல்லூரிகளுக்கு ஆண்டு கட்டணம். இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் ஸ்பாட் அட்மிஷனில் போனால் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், அதிகமாக கம்மியான? பட் அவங்க சொல்லியிருக்கிறது 40,000 தான். 40,000 முதல் 50,000 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாஸ்டலில் மெஸ் ஃபீஸ்ன்னு அது கிடையாது, மெஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? மற்ற கட்டண ஃபீஸெல்லாம் நீங்கள் அந்தந்த காலேஜுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம், உடனடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் நாளன்று பின்பற்ற வேண்டியது என்ன ஃபாலோ பண்ணணும். அங்கே உடனடி மாணவர் சேர்க்கையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் உலகத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் என்ன டைமோ அந்த டைமுக்கு போகணும். இதற்கான கால அட்டவணை இந்த வெப்சைட்டில், அதாவது டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனடி மாணவர் சேர்க்கையின் போது தனியார் இணைப்பு கல்லூரிகளுக்கான உணவு மற்றும் தங்குமிட கட்டணம் குறித்த விவரங்களை, அதாவது ஹாஸ்டலில் மெஸ் ஃபீஸு இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த காலேஜில் எந்த காலேஜில் நீங்கள் சாய்ஸஸ் சேர்த்தீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உடனடி மாணவர் சேர்க்கையில் கலந்து கொண்ட மாணவர்களின் வருகை பதிவேடு, அட்டண்டன்ஸு நீங்கள் போனோன்னே ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது மார்க்கெல்லாம் பதிவு பண்ணுவீங்க. அந்த மார்க்கை வச்சு தான், மெரிட் பேசிஸ் தான் அவங்க உங்களுக்கு டேட்டாஸை வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக, தரவரிசையின் அடிப்படையில் மாணவர்கள் கல்லூரி மற்றும் பட்டப்படிப்பினை தேர்வு செய்யலாம். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயந்தான். அடுத்து, இந்த சேர்க்கையில் உடனடி சேர்க்கையில் சேர்ந்துட்டாங்கன்னா இடம் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் அந்த ஃபீஸு, டியூஷன் ஃபீஸை இம்மிடியேட்டாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே நீங்கள் இந்த சீட்டு கிடச்ச உடனே யூனிவர்சிட்டிலேயே கட்டலாம் இருக்குது. உடனடி மாணவர் சேர்க்கும்போது சாதி மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் எந்த ஒரு கல்லூரியிலும் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டவுடன் தேவை ஏற்படின் காத்திருப்பு பட்டியல் உருவாக்கப்படும்.
சப்போஸ் இந்த ஸ்பாட் அட்மிஷன் எல்லாம் போயிட்டு இன்னும் வேக்கன்சி வந்துச்சுன்னு சொன்னால் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று போடுவாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் அட்மிஷன் 2 அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலந்து கொள்ள மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் சரி, இந்த ஸ்பாட் அட்மிஷன் போனால் எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயம்லாம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஹெல்ப் டெஸ்க்கு இந்த விஷயம்லாம் இருக்குது. இது ஒரு முக்கியமான தகவல். இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது. அப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க.